ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனைனா, இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஒரு 6 மாசம் ஒண்ணுமே பண்ணாம நான் அப்படியே ஓட்டிட்டேன். சரி, அடுத்து இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குல்ல, அதையும் சும்மா இப்படியே ஓட்டிட்டேன்னா அடுத்த வருஷத்துல இருந்து பயங்கரமா கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, நம்ம எதனா ஒண்ணு பண்ணிருந்தா தானே திரும்ப அந்த ஃபார்ம்ல வரதுக்காக கம்பேக் கொடுப்போம். நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே, அதனால நம்ம எதுக்குங்க கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்குற பிளான்லாம் தூக்கி போட்டேன். வேற ஏதாச்சும் நல்லா பெர்ஃபெக்ட்டா ப்ரொடக்டிவா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. வெளியே எல்லார்கிட்டையும் நல்லா பேசி சோசியலைஸ் ஆகி நல்லா ஜாலியா அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட் தனமா சுத்தலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி 100 ரூபாய் தான் அனுப்பு, 200 ரூபாய் தான் அனுப்புவான். அதனால அந்த பிளானையும் டிராப் பண்ணிட்டேன். சரி, என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நாமே நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். ஜிம்முக்கு போவே அப்படின்னு முடிவு பண்ணி ஜூன் 1ஆம் தேதி போலான்னு பிளான் பண்ணேன். சில பல காரணங்கள் காரணமாக ஜூன் 1ஆம் தேதி என்னால போக முடியல. சரி, 2ஆம் தேதி போக வேண்டியதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க போவாங்க? எனக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும்னா பெர்ஃபெக்ட்டான டேட்டு பெர்ஃபெக்ட்டான டைம்ல தான் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன். ஸோ ஜூன் 1ஆம் தேதி மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜூலை 1ஆம் தேதி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜூலை 1ஆம் தேதி பார்த்தேன். அன்னைக்குமே ஏதோ ஒரு காரணங்களால தட்டி கழிக்கப்பட்டது. சரி, போன மாசம் தான் இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாசம் இந்த மாதிரி பண்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நீங்க எதிர்பார்ப்பீங்க அடுத்த வருதுல ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்போ போய்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ எனக்கே ஒரு மாதிரி சடனா தோண ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி தள்ளி போட்டுட்டே போறோமோ, இப்படி இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பெர்ஃபெக்ட் டைம்ல பண்ணி ஒன்னும் நம்ம புடுங்க போறது கிடையாது. நீ ஸ்டார்ட் பண்ற டைம் தானே உனக்கு பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு மாச கடைசி ஒரு 20-22 இருக்கும் அன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். உலக வரலாற்றுலயே நான் எந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளவு கன்சிஸ்டன்டா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணதே கிடையாது. 2 மாசம் ஒரு நாள் கூட லீவ் போடாம பெர்ஃபெக்ட்டா, உடம்பு முடியலன்னா கூட சும்மா போய் டச் வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டா போயிருந்தேன். அன்டில் அந்த ஒரு நாள் வர வரைக்கும். எப்பவுமே இந்த லெக் டே எல்லாம் வந்துச்சுன்னா நான் ஏனோ தானோ சும்மா போட்டு ஓடுருவேன். அன்னி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஜிம்ல பாட்டெல்லாம் போட்டு முறுக்கி ஏத்திட்டானுங்க. சரி, பயங்கர முறுக்கா இருக்கே, வேற எதனா போட்டு அடிச்சு உடைக்கலாமே என்ன பண்ணிட்டேன், ஸ்குவாட்ல வெயிட் ஏத்தி போட்டுலாம். நான் வெயிட் கம்மியாவே ஒழுங்கா போட மாட்டேன். அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து. வெயிட் ஏத்தி போட்டேன், என்னால சூப்பரா போட முடிஞ்சதுக்கு ஒரு மாதிரி பயங்கர சாட்டிஸ்பாக்சனோட வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில எழுந்து பாக்குறேன், எழுந்துக்க முடியல. தொட முட்டி எல்லாமே வலிக்குதுன்னு நடக்கவே முடியல. எம்மா என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். உங்களுக்கு ஆல்ரெடி பவுல் எக்ஸா இருக்கு, கால் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நீங்க ஒரு மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும், பிசியோதெரபி தான் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. செப்டம்பர் மாசம் ஃபுல்லா படுத்தவனே அன்னைக்கு ஜிம் விட்டவன் தான். எப்பவுமே இன்டென்ஸா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரொட்டீனை விட்டு வேற ரொட்டீனுக்கு மாறுறீங்க அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு முடி கொட்டுறது, ஹீட் ஆகுறதுன்ற மாதிரியான விஷயம்லாம் வரும். அப்படி எனக்கும் முடி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நாள் கொட்டினதுக்கு அப்புறம் நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதே மாதிரி அவனும் நின்னான். இது வரைக்கும் எல்லாம் நார்மல் தாங்க. முடி கொட்டினதெல்லாம் நிறுத்தினதுக்கு அப்புறம் சாதாரணமா ஒரு நாள் போயிட்டு தலை குளிச்சிட்டு இருக்கேன். சிங்க்ல அந்த ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அந்த ஹோட்டல்ல தண்ணி போகாம அப்படியே ஃபுல்லா அப்படியே குளம் மாதிரி மிதந்து நின்னுக்குது. கண்ணுல இருக்கிற ஷாம்பு நுரையெல்லாம் எடுத்துட்டு பாக்குறேன், மொத்தம் முடியே அடைச்சுட்டு இருக்கு சிங்க்ல. அங்கதான் ஆரம்பிச்சது எல்லாமே. சரி, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நின்னுடும்னு பார்த்தா நிக்கல. சரி, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் நின்னுடும்னு பார்த்தா அதுவும் நிக்கல. இந்த மாசம் அடுத்த மாசம் ஐயோ மாச கணக்குல போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், லாங் ஹேர்லாம் வேணாம், இங்க இருந்து வாய் வரைக்கும் இருக்க முடியல இருந்தாலும் நம்மளுக்கு வேணவே வேணாப்பா, எல்லாம் ஷார்ட்டா கட் பண்ண வந்தெல்லாம் முடி கொட்டுறது கொஞ்சமாச்சு தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஷார்ட்டா கட் பண்ண வந்துட்டேன். கட் பண்ணிட்டு 1.5-2 மாசத்துக்கு மேல ஆகுது, இவள் தான் வந்துருக்குது. அப்ப எவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிருப்பேன்னு பாத்துக்கோங்க. சரிப்பா, முடி பாதியா கம் பண்றது, இதுக்கு மேல நம்மளுக்கு கொட்டாதுன்னு பார்த்தா அப்பயும் கொட்டுறான். எனக்கெல்லாம் பெடெக்ஸ்ல இல்ல. இந்த லட்சணத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் வேற நான் கலாச்சிட்டு இருக்கேன். ஒருத்தனை ஏர்நெத்தி, அவன் பேரே ஏர்நெத்தின்னு வச்சிட்டேன். இன்னொருத்தனை எப்ப பார்த்தாலும் கலாய்ப்பேன், என்ன ப்ரோ செந்தில் பிளாக் கூட குணா பிளாக் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கானே, கூடிய சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் தான் போலேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பேன். போற போக்க பார்த்தா அவனுக்கு முன்னாடி நான் தான் பண்ண போல. 10th படிக்கிறப்ப எங்க இங்கிலீஷ் சார் ஒரு வாட்டி டே சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சும்மா பண்ணா பேசிட்டு இருக்கும் போது கலாச்சிட்டேன். அதுக்கு அவர் திரும்ப என்ன கலாச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்லா பாத்துக்கோ, என் வயசுல திரும்பவும் உனக்கு சொட்டை வரும், அப்போ நான் உன்னை பார்த்து அந்த மாதிரி சொல்லுவேன், அன்னைக்கு கவனிச்சுக்கண்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அப்ப நான் என்ன நினைச்சேன், எங்க அம்மா சைட்ல இருக்க யாருக்குமே சொட்டை இல்ல, எங்க அப்பா சைட்ல இருக்க ஒருத்தர் கூட சொட்டை இல்ல, ஏன்னு எப்படி சொட்டை வரும் அப்படின்னு நினைச்சு நானும் ஜாலியா விட்டுட்டேன். இன்னைக்கு அந்த வாத்தியார் நடத்துன ஒண்ணுமே என் மண்டியில நிக்கல. அவர் அன்னைக்கு விட்ட சாபம் தான் இன்னைக்கு என் மனசுல நிக்குது. இந்த நீயா நானால வந்து இந்த மாதிரி பழைய போட்டோ பாருங்க, எவ்வளவு முடி இருக்கு, இப்போ எவ்வளவு சொட்டையா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில எபிசோட்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கூட யாராச்சும் டிப்ரெஸ் ஆவாங்க, இதுக்கெல்லாம் கூட யாராச்சும் சோகமாவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா அதுக்குதான் டிப்ரெஸ்ஸே ஆகணும். இந்த ஆள் விட்டுட்டு போனா டிப்ரெஷன் ஆயிட்டு கூட அப்படி ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தி, ஆனா முடி போனா வரமாட்டேங்குதுரா. இதுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னடானா, எனக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். என்னப்பா சுத்தி இருக்க எல்லாருமே என்ன பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட நீ கேட்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன். என்னடா உங்களுக்கு முடி கொட்டுதா, உனக்கும் முடி கொட்டுதா, சரி ஓகே விடு, எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பேன். இப்ப எங்கேயாவது டீ கடைக்கு போறோம் அப்படின்னா யார்
யார் என்னன்னே தெரியாது, அவங்களும் டீ குடி தான் வந்திருப்பாங்க, அவங்க கிட்டயும் கேட்பேன். நான் விளையாட்டுக்கு சொல்றது மட்டும் நினைக்காதீங்க, சத்தியமாவே இந்த பழக்கம் இருக்கு எனக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு வயித்த கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வழியில யாராச்சும் பாக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வயித்த கலக்கவே கலக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். திடீர்னு ஸ்கூல் படிக்கும் போது வேற கலர் யூனிஃபார்ம் போட்டு வரும்போது ஏன்னா நம்ம மட்டும் தான் போட்டு இருக்கும், வேற யாராச்சும் போட்டு வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இன்னொருத்தனுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் நான் அதை விட ஒரு படி மேல போயிட்டு வரேன். வழியில யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்பேன், உங்களுக்கு முடி கொட்டுதா? கொட்டலையா? சரி ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு கொட்டவே இல்லையா? கொட்டிடுச்சு, இப்ப நின்னுச்சா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நான் பாக்கணும் எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வி நான் கேட்பேன். ஒரு 30 பேரை கேட்டேன்னா ஒரு 10 பேர் எனக்கு முடி கொட்டுதுமான்னு சொன்னா ஒரு ஆறுதலா இருக்கும். இது எனக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு, அதனால யாரும் வியர்டா பாக்காதீங்க. சரிப்பா, ஒரு 30 பேரை கேட்டேன்னா அதுல கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஆறுதல் ஆயிட்டு இருக்குமேன்னு கேட்டீங்கன்னா, எங்க எனக்கு கொட்டி இருந்ததுப்பா இப்ப நின்றுடுச்சுன்றாங்க. எனக்கு கொட்டுறதே இல்லை, நான் இந்த சீரம் யூஸ் பண்றேன், மினாக்சிடில் யூஸ் பண்றேன், அது யூஸ் பண்றேன். சும்மா ஒரு பேச்சு காட்சி எனக்கும் கொட்டுதுன்னு சொல்லுங்களேன்டா. இங்க முக்காவாசி பேருக்கு அவனுக்கு முடி கொட்டுதுன்னு டிப்ரெஸ் ஆக மாட்டான், சுத்தி இருக்க எவனுக்கும் கொட்டலையே நம்மளுக்கு மட்டும் தான் தனியா கொட்டுதுன்றதுதான் இன்னும் அவனுக்கு டிப்ரெஷனா இருக்கும். நீங்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சோகத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே புலம்பி தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க உங்க ஃப்ரெண்டு அதுக்கு மேல ஒரு புலம்பல் கதையை வச்சுட்டு மச்சான் இப்புறா அப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப ஆரம்பிப்பான். அவன் கேட்கும் பொழுது இதை விட நம்ம எவ்வளவு மேலா இருக்கும், அவனே உயிரோட இருக்கான், நம்மளுக்கு என்ன, நம்ம இதையும் மோட்டிவேஷன் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் தெரியுமா. தட் ஆறுதல் இஸ் ஆல் ஐ வாண்டட். சோ இந்த புது புலம்பல் சீரிஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோல கருத்து கிருத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்தவன் புலம்புறத பார்த்து இந்த நாயே உயிரோட இருக்கான், இவனை விட பிரச்சனை நம்மளுக்கு கம்மி தான், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோட்டிவேஷன் எடுத்துட்டு போறதா இந்த வீடியோடைய மோட்டிவேஷன். சோ இந்த வீடியோடைய கமெண்ட்ல ஜி உங்களுக்காச்சும் குளிக்கும் போது தான் கொட்டுது, எனக்கு பைக்ல போகும்போது பாதி போய் பிச்சுண்டு போறதுடா அம்பி ப்ரோ, முடி என்ன ப்ரோ, நான் பிசினஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன், உப்பு விக்கலான்னு போனா மழை பெய்யுது, கோலமா விக்கலான்னு போனா காத்தடிக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல, எதுக்கு தான் வாடுறேனே தெரியல அப்படியும் புலம்புங்க ப்ரோ. ஒரு பொண்ணை லவ் பண்ண ப்ரோ மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதலை பத்தி நீங்க புலம்புறீங்களா, நான் ஃபுல்லா உட்காந்து படிப்பேன். இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்டும் எல்லா புலம்பலையும் முண்டு விடாம படிச்சு நான் ரிப்ளை பண்ண போறேன். அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பெஸ்டான புலம்பல பெஸ்டான பிரச்சனையை நான் டாப் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து மத்தவங்க மோட்டிவேஷன் எடுத்துட்டு போட்டோம். ஓகே, சோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு சீரிஸ் வச்சுப்போம். மனசுல இருக்கிறதா கொட்டி தீர்த்துட்டு போவோம். எனக்கு தீர்க்க வேண்டிய இன்னும் ஒரு பெரிய புலம்பல் விஷயம் இருக்கு, அதை அடுத்த வீடியோல நான் பாத்துக்கிறேன். சோ இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொண்டு கமெண்ட்ஸ்ல பாய விரிச்சு படுத்துறேன். நீங்க எல்லாரும் வந்து புலம்புங்க, அண்ணன் ஜாலியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இன்னும் ஒரு பர்ஃபெக்டா புதுசா அற்புதமான கண்டென்ட்ல எல்லாம் சந்திக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு கண்டென்ட்ல நான் சந்திக்கிறேன். ரைட்டா? ரைட்டு.